இந்த நாளிலே நான் ஒரு கதாபாத்திரத்தை நாம் தியானிக்கலாம் என்று நான் இருக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரத்தில் 32வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனம். சிரேனை ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பல நேரங்களில் இந்த சிரேனை ஊரானாகிய சீமோனையும் அவனை பற்றி அந்த சகோதரனை பற்றி எழுதின சில வசனங்கள் நம்முடைய பார்வைக்கு வந்தாலும் அவ்வளவாய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏதோ போகிற வழியிலே ஒருவனை பிடித்து அவனை பலவந்தம் பண்ணி அவனை அழைத்து செல்கிறார்கள். அப்படித்தான் அவரை குறித்து நாம் பார்த்திருந்தோம். நான் அப்படித்தான் பார்த்திருந்தேன். ஆகவே எப்படி பரபாசை நாம் ஒரு பொருட்டாய் எண்ணாதது போல இந்த கேரக்டர் வரும்பொழுதும் இந்த சீமோன் என்கிறதை பற்றி நாம் வாசிக்கும் பொழுதும் அதில் ஒன்றும் இல்லாதது போல நாம் கடந்து போகிறோம். சமீபத்திலே பரபாசை பற்றி அவர்கள் பரபாசை விடுவித்து இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு இப்படியாக இருந்தது. பரபாசை அவர்கள் விடுதலையாக்க வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் கூறினதெல்லாம், கூச்சலிட்டதெல்லாம் மிகுந்த ஒரு கடுமையான குற்றத்தை போல நாம் பார்த்தோம். ஆனால் அந்த பரபாஸ் நான் தான், என்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை கேள்விப்படும் வரை, அதை உணரும் வரை பரபாசை ஒரு குற்றவாளியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பரபாஸ் நான் தான், என்னை விடுவிப்பதற்காகத்தான் அவரை சிலுவையில் அறையும்படி அவர்கள் கூச்சலிட்டார்கள் என்பது தான் அவருடைய பொருள். அதை போலவே நான் இந்த வசனத்தை நான் வாசிப்பொழுது சீமோன் அவனுடைய பின்னணி என்பதை நம்ம பார்க்கிறோம். சிரேனை ஊர் என்று சொல்லும் பொழுது அந்த சிரேனை என்கிற ஊர் ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியா கண்ட்ரி, அந்த லிபியாவுடைய நாடு. அங்கே இருந்து எருசலேமுக்கு ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை என்றால் வருஷத்துக்கு சில 2-3 முறையோ இப்படி தேவனுடைய காரியங்களை அவன் செலுத்த வேண்டிய பலிகளை இல்லை என்றால் கடமைகளை செய்யுமாறு தான் அவன் ஒரு யூதனாக இருந்தபடினாலே அப்படி வந்திருக்கிறான். ஆனால் அப்படி வந்த இடத்திலே தனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது. மார்க் 15வது அதிகாரத்தை பாருங்கள். அதே காரியத்தை 3 சுவிசேஷங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 15வது அதிகாரத்திலேயும் 21வது வசனத்திலே சிரேனை ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்போ பலவந்தம் பண்ணினார்கள் இந்த 2 பக்கமுமே 2 சுவிசேஷனும் கூறப்படப்பட்டிருக்குது. அதனுடைய பொருள் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமோன் அதை விரும்பி அந்த விதை எடுக்கவில்லை. நான் சிலுவையை சுமந்து கொள்கிறேன் என்று வரவில்லை. யாரோ ஒரு வழிப்போக்கனை போல போகிறவரை பலவந்தம் பண்ணி நீ இதை சிலுவையை சுமந்து கொள் என்று சொல்கிறார். நினைக்கிறேன் அவர் அடிபட்டு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து விடும் பொழுது அடிபட்டு அதற்கு மேலேயும் கீழே விழுந்து விடுவார் என்ற சூழ்நிலை வரும்பொழுது சேவர்களாய் பார்த்து அவர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் நம்ம அவரை எழுத்துட்டு சொல்ல முடியாது என்பதற்காக யாரையாவது ஒருத்தனை அவருக்கு உதவி செய்ய சொல்லுவோம் என்று சொல்லி அங்கே எங்கேயும் தேடி இருப்பார்கள். ஒருவேளை அங்கே அதிகாரம் உள்ள ரோம போர் சேவகர்கள் இருந்திருப்பார்கள், இல்லை என்றால் ரோமாபுரியிலிருந்து வந்தவர்கள் இருந்திருப்பார்கள், ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் இருந்திருப்பார்கள், அந்த பிரதேசத்தை எருசலேமை சார்ந்த யூதர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களை இங்கே சிலுவையை சுமந்து கொள் என்று சொல்ல முடியாது. ரோமனை
ரோமர் தேசத்திலிருந்து வந்து அதிகாரத்தில் இருக்கிறவனை யாராவது ஒருவனை பிடித்து சிலுவையை சுமந்து கொள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நல்ல படித்த கிரேக்கர்கள் இருந்திருப்பார்கள், அவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். எல்லோரும் அப்படி ஒரு காட்சி அங்கே சிலுவை சுமந்து கொண்டு இயேசு போகிறார் அப்படி என்றால் அநேகர் அதை கூடியிருக்கிறார்கள். அநேகர் அதை பார்ப்பதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக அவர்கள் கூடியிருக்கிறார்கள். படித்தவர்கள், படியாதவர்கள் இல்லை என்றால் அந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் யாரையும் பலவந்தம் பண்ண முடியாது. பார்த்த உடனே யாருக்கு இந்த வேலையை செய்ய சொல்லலாம் என்று சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது அதற்கென்று அந்த ஒரு ஈனமான அந்த ஒரு வேலையை யார் செய்கிறது என்று ஒரு வேலை சபைகளே கூட அந்த ஈனமான அந்த வேலையை யார் செய்கிறது என்றால் உடனே யாராவது ஒருத்தர் நாம் பார்த்து சொல்கிறது இல்லை. அந்த வேலையை இருக்கவே செய்து பழக்கப்பட்டவர்கள் அப்படி அந்த வேலையை நாம் கொடுக்குறோம். பொதுவாக வேலை செய்கிற இடங்களிலே அப்படித்தான். அங்கே இருக்கிற ஒரு நன்றாய் படித்தவரை போய் அந்த வேலையை செய்ய சொல்கிறதில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலை இவனுக்கு ஒரு அடைமொழி, அந்த ஒரு பேர் என்ன இருக்கு என்றால் இவன் நாட்டுப்புறத்தான், நாட்டிலிருந்து வருகிறான். ஒரு வேலை அப்படியே நிறம் கருமையாக இருந்திருக்குமோ எனக்கு ஒரு சச்சம் இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வருகிறதுனாலே ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு அவருடைய மூதாதையர் அங்கே போய் குடிபெயர்ந்திருக்கலாம். அதன் பின்பாக அந்த கால சூழ்நிலையெல்லாம் இப்போ அந்த வெப்பம் நிறைந்த அந்த இடங்களிலே இவனுடைய நிறமும் மாறி இருக்கலாம். ஏன்னா அவனை பார்த்த உடனே ஒரு நாட்டுப்புறத்தான் போல எனக்கு. ஆகவே தான் அந்த திரும்பவும் நாட்டிலிருந்து இருக்கிறது. இந்த சீமோனை பற்றி எங்கெல்லாம் ஒரு படம், அதாவது அதை வர்ணம் தீட்டி காண்பிக்க வேண்டும், அந்த காட்சி காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் அது கருப்பினத்தவரை போன்று தான் காண்பிக்கிறார்கள். அப்போ அவரை பார்த்த உடனே அவனை சரி இவன் தான் இந்த வேலைக்கு லாய்க்கு சரியான ஆள் என்று சொல்லி அவனை பிடித்து அவர் உடனே ஐயோ நான் இல்லை எனக்கு என்று பதறி இருக்கலாம். ஆனால் யாரும் விடுகிறதா இல்லை. இப்போ நான் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஆகவே தான் லிபியாவிலேருந்து இங்கே வருகிறார். அப்போ இப்படியாக நான் சீமோனை போல நான் என்னை நினைத்து கொண்டு இப்போ நான் காலையில் வீட்டிலேருந்து ஒரு வேலை எருசலேமுக்கு வந்திருக்கேன். ஒரு லாட்ஜில் தங்கி இருந்திருப்பார். அந்த லாட்ஜில் தங்கியிருந்து வெளியே வரும்பொழுது ஆலயத்திற்கு போக வேண்டும், அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு ஒரு ஸ்கெடியூலோடு தான் வருகிறார். ஒரு திட்டத்தை போட்டு அதற்காகத்தான் அவர் வருகிறார். ஆனால் வருகிற வழியிலே ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து அங்கே இருக்கும்போது அது திடீரென்று இவரை பிடித்து அதில் எடுத்த உடனே இவருடைய எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிறது, இல்லை என்றால் தாறுமாறாக விடுகிறது. அதற்கு அதிகமாக இவருடைய மானம் மரியாதை எல்லாம் போய் இவரை ஒரு கல்வனை போல சிலுவை சுமந்து செல்கிற ஒரு அனுபவம். இப்போ நான் இப்படி ஒருவேளை நான் அந்த லாட்ஜிலேருந்து புறப்படும்போது ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி கூட புறப்பட்டுருந்திருப்பேன். ஆண்டவரே நான் இப்பொழுது ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், போக்கில் மரத்திலும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் என்றெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது நான் எதிர்பார்க்காத ஒன்று, நான் விரும்பாத ஒன்று நடக்கிறது. இது சீமோனும் எதிர்பார்க்கவில்லை. அது எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது, இல்லை என்றால் சிலுவையாக இருக்கிறது, பாடாக இருக்கிறது. நான் அலுவலகத்துக்கு போகும்பொழுது நான் எதிர்பார்த்து போகவில்லை. அங்கே போன உடனே ஏதோ ஒன்றை சொல்வதற்காக இருக்கிறதிலே ஒரு இழித்தவாயின் யார் என்று சொல்லி என் மீது அந்த அலுவலகத்துக்கு வந்த பழியெல்லாம் போடுகிறார்கள்னு வைத்துக்கிடுவோமே. நான் எதிர்பார்த்து அதை வரவில்லை அலுவலகத்தில். இன்றைக்கும் என்னாலும் போல இந்த நாள் நல்ல நாள் இருக்கும் என்று நான் வருகிறேன் என்றால், ஆனால் எல்லா பழிகளையும் அதனுடைய அலுவலகத்தின் தோல்விகள்லாம் நான் தான் காரணம் என்று என் மீது பழியை செலுத்தும் பொழுது அப்படி தான் உணர்ந்தேன். சீமோனை போல ஆண்டவரே என்ன நான் இப்படி வரும்பொழுது இதையெல்லாம் எதிர்பார்த்து வரவில்லையே, ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதே, நாம் பதட்டம் அடைகிறோம். ஏனென்றால் அது நமக்கு ஒரு சிலுவை பாடு, நம்முடைய ஸ்கெடியூல் எல்லாமே மாறுகிறது. ஆனால் இந்த சீமோனை பொறுத்தவரையிலே இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அது வரும்பொழுது சீமோனைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருந்தார் என்பதை நான் திட்டமாக அதை உறுதியாக சொல்ல முடிகிறது. இல்லை என்ன சாதாரணமாக சீமோன் வரவில்லை, ஏதோ ஆக்சிடெண்ட்டாக விபத்தாக அந்த காரியம் அவனுக்கு நடக்கிறது என்று அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய
தேவகுமாரனுடைய வாழ்க்கை நடக்கிறான். இந்த சீமோன் இப்பொழுது புறப்பட்டு வருவான், அவனைத்தான் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணுவார்கள் என்றெல்லாம் ஏற்கனவே அவனுடைய நாளும் அந்த இடமும் அந்த நபரும் குறிக்கப்பட்டு ஆயிற்று. அது ஆனால் யாருக்கு தெரியாது என்றால் சீமோனுக்கு தெரியாது. சீமோனுக்கு தெரியாது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற, நம்ம எதிர்பார்க்காதமல் நடக்கிற காரியங்கள் எல்லாமே இப்படித்தான் நமக்கும் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கவில்லை, அது பதட்டமாக இருக்கிறது, திடீரென்று நாம் பேனிக் ஆகிறோம். ஆண்டவரே ஏன் எதற்கு என்று நாம் கேள்விப்படுகிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், முறையிடுகிறோம். ஆனால் சீமோனுடைய வாழ்க்கையிலே பின்னால் நான் பார்ப்போம் என்றால் இவைகள் அவருடைய வாழ்க்கையிலே திட்டமிடப்பட்டவைகள் என்று தான் நான் வந்திருக்கிறோம். இது மிகவும் அருமையாய் திட்டமிடப்பட்டவைகள். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேகர் அறிந்திருக்கிறபடி யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் 105வது சங்கீதத்திலே அவரை பற்றி சிலவற்றை பார்த்துவிட்டு நாம் இங்கே வரலாம். சங்கீதம் 105. யோசேப்புக்கும் பல காரியங்கள் நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நல்ல ஒரு செல்வ செழிப்பாய், தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான ஒருவனாய், எல்லா சுகபலன்களையும் அனுபவித்தும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்த நாட்களிலே திடீரென்று ஒரு பிரளயமாய் காரியங்கள் மாறிவிட்டது. அவனுடைய சகோதரர் அவனை பகைக்கிறார்கள், அவனை கொன்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள், அவனை குழியிலே போடுகிறார்கள், பின்பாக அவனை விற்கிறார்கள், அவன் அடிமையாக அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். நல்ல குடித்தனமாய் தன்னுடைய குடும்பத்திலே செல்லப்பிழையாய் வளர்ந்த ஒருவனுக்கு ஒரு சனப்பொழுதிலே இவ்வளவும் நடந்து விட்டது. அப்படி தான் அவைகள் காட்சிகள் எல்லாம் பல காட்சிகள் மாறிவிட்டது. இப்பொழுது எங்கேயோ வேறு இடத்துல, அந்நிய தேசத்திலே, அந்நிய இடத்திலே அடிமையாய் இருக்கிறான். அதை பற்றி இங்கே என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் இவன் ஒருபொழுதும் யோசேப்பு இதை பற்றி அவன் தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக தேவன் இதை கொண்டு போகிறார் என்றெல்லாம் நினைத்திருக்கிற வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே 105வது சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதத்தில் 16வது வசனத்தில், அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோளை முற்றிலும் முறித்தார். பாருங்க, பஞ்சம் வந்தது என்று சொல்கிறதெல்லாம் பஞ்சத்தை வரவழைத்ததே யார் தான்? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே அந்த திட்டமெல்லாம் அவர்களுக்கு இருப்பிடமும் அது எகிப்து அல்ல, அவர்களுக்கு இருப்பிடம், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடமெல்லாம் கானான் என்பதை அறிந்தவராக அவர் பல காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். இதெல்லாம் விபத்தாய் நடக்கிறவைகள், திட்டமிடப்பட்டவைகள். அப்போ இதை செய்யும் பொழுதே, பஞ்சத்தை வரும் பொழுதே அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். அப்போ யோசேப்பை ஏற்கனவே திட்டமிட்டு தான் அவர் அனுப்பினார் என்று இங்கே பார்க்கிறோம். ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அப்போ அடிமை அது கிணத்துல போட்டதோ, இல்லைன்னா அதை எடுத்து மீதியான கையில் விற்கப்பட்டதோ, விற்றதோ இல்லை என்றால் அங்கே போய் அவன் அடிமையாக இருந்தது எல்லாமே திட்டமிடப்பட்டவைகள் தான் ஆண்டவருடைய பார்வையில். ஆனால் ஒன்றை கூட யோசேப்பு ஜீரணித்திருக்க முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு இருக்கவும் முடியாது. அதன் பின் பாருங்க, அவன் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு 1-2 நாட்கள் அல்ல, பல வருஷங்கள் அந்த டஞ்சனில் தான் இருந்து வருகிறான். நம்ம பார்க்கிறோம், அவனை அங்கே இருந்து அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவன் எப்படி இருந்தான் என்ற சூழ்நிலையை நம்ம அதில் பார்க்கிறோம். டஞ்சன் ஆங்கிலத்தில் எப்படி தான் இருக்குது. அந்த சிறைச்சாலையிலேருந்து அழைத்து வர வேண்டும் என்றால் அது ஒரு நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல இருக்கக்கூடிய ஒரு இடமாக இல்லை. அது ஒரு இருட்டறை போல இருந்த இடத்துல அவன் முகச்சவரம் கூட பண்ணாமல் அவன் வாழ்க்கையே ஒரு தோல்வியை போல், அது யாரிடத்துல போய் சவரம் பண்ணி ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி யாரிடத்துல போய் அவன் அதை காண்பிக்க, அவன் இருக்கிற இடம் அப்படி.
அப்பேற்பொட்டில் விரும்பத்தாக அவனை வெளியே கொண்டு வர முடியும் என்றால் அவனை அப்படியே கொண்டு போய் ராஜா முன் நிறுத்த முடியாது. அவ்வளவு கேவலமான ஒரு இடம், அவ்வளவு கேவலமான காட்சி. ஆகவே அவனை அழைத்து அவனை சபரம் பண்ணி அவனை ஒருவேளை குளிக்க வைத்து அவனுக்கு வேறு ட்ரெஸ் போட்டு அவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொண்டு போக வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ அது வரைக்கும் அந்த இருட்டறையிலே இல்லை என்றால் பல வருஷங்கள் அந்த அடிமையாக விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்றால் அவன் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். யோசேப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கிறான். அது விடுதலையாகவே இல்லை. அது முழுமையாய் சிறையிருப்பில் இருக்கிறது. அவன் உடல் மாத்திரமல்ல, அவனுடைய இருதயமும் இருக்கிறது. 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு பார். இது எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள், அது எப்பொழுது அதில் விடியல் வரும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஏற்ற நாட்கள் வரும் வரை அவன் அடைக்கப்பட்டிருந்தான். பாருங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே ஒரு வேளை நாம் பல்வேறு நாடுகளிலே நாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் போல் இருக்கிற போல் நாம் இருந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய குடும்பங்களிலே இல்லை என்றால் வியாதியோ இல்லை என்றால் குடும்ப சூழ்நிலைகளோ நாம் பாதிக்கப்பட்டு தான் நாம் பல இடங்களிலே இருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்முடைய உறவினர்களை நாம் இழந்திருக்கிறோம், வேண்டப்பட்டவர்களை இழந்திருக்கிறோம், இல்லைன்னா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், இல்லை என்றால் சூழ்நிலைகளிலே மிக நெருக்கடியான ஒரு காலகட்டங்களிலே நாம் கடந்து போகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கிறவர்கள் அவர்கள் இப்படி ஒரு போர் காலகட்டங்களிலே அவர்கள் வாழ்வார்கள் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் அவர்கள் கற்பனை. ஏனென்றால் ஒரு சொர்க்க பூமியாக இருந்த இடத்துல திடீரென்று போர் நடக்கிறது, குண்டுமழை பொய்கிறது, சூழ்நிலைகள் மாறிவிட்டது. சொர்க்கம் போல இருந்த ஒரு இடம் திடீரென்று காட்சிகள் மாறிவிட்டது. அடுத்தடுத்து காட்சிகள் மாறி வருகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த காட்சிகளை நகற்றுகிறார். அந்த காட்சிகள் மாறுகிறது. நாம் அவரை சார்ந்து வாழ்வதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே பல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே காட்சி 2, காட்சி 3 என்று மாறிக்கொண்டிருக்கிற, அவ்வளவுதான். எனக்கு தெரியவில்லை, நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அதே போல தான் இந்த மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு வருவோம். இந்த சீமோனை அவர்கள் பலவந்தம் பண்ணி அவனை சுமக்க வைக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இவனை திருடரில் ஒருவரை கல்வனில் ஒருவரை போல் அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்போது யாரோ அவனை செய்த குற்றத்திற்காக அடித்து இழுத்துட்டு போகிறார்கள். அதில் எனக்கு என்ன அதில் பங்கு இருக்கிறது? நான் அதில் என்ன செய்ய வேண்டும் உண்டு? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அவரை பலவந்தம் பண்ணி அந்த சிலுவையை ஏற்றி வைக்கும் பொழுது, ஒருவேளை அந்த சிலுவையை சுமக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பொழுது இன்னும் அதிகமாக யார் பக்கத்தில் வந்திருப்பான்? நான் அப்படி தான் கற்பனை பண்ணுகிறேன். இந்த சிலுவை இங்கே இருந்து அவருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது இன்னும் ரொம்ப க்ளோஸாக ஆண்டவருடைய முகத்துக்கு அது அருகாமலேயே அவன் வந்து தான் அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் ஒருவேளை மாறி இருக்கலாம். அப்போது அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அவன் ஆண்டவருடைய முகத்தை பார்த்திருப்பான். அதில் உள்ள எந்த விதமான ஒரு பதட்டமோ எரிச்சலோ கோபமோ, அவன் அந்த சூழ்நிலையை பற்றி நொந்து கொண்டு இருக்கிற ஒருவரை பார்க்கவில்லை. சமாதான பிரபுவாக அவர் இருக்கிறார். முழுவதும் இரத்த கோரையாக இருந்தாலும் யாரையும் குறை கூறாது, முறுமுறுக்காது. அந்த சூழ்நிலையிலே அதையெல்லாம் ஒரு சில நொடிகளிலே அவன் பார்த்திருப்பான். அவன் நான் நினைக்கிறேன் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுதே அவன் அவரிடத்தை ரொம்ப கிட்டி சேர்ந்து விட்டான். அதன் பின்பாக அவர் முன்னே போகிறார், இவன் பின்னே சிலுவை சுமந்து போகிறார். இந்த காட்சியை பாருங்கள். அவன் முன்னே அவர் போகிறார், பின்னே சிலுவையை சீமோன் சுமந்து கொண்டு போகிறான். அநேக வருடங்களாக காலாகாலமாய் ஒவ்வொரு சீஷனும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, நடக்க வேண்டிய ஒரு நடை, பின்பற்ற வேண்டிய ஒரு பாதை சீமோன் வழிவைத்து போகிறார். அவர் முன்னே போகிறார், நான் சிலுவையை சுமந்து நான் நடக்க வேண்டியவர்கள். ஒவ்வொரு சீஷனுக்கும் அதுதான் தகுதி. சீஷனாக இருக்கிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ அன்றைக்கு சீமோன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறார். அதற்கு அடையாளமாக நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு
நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அதே போல சீமோனை போல நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பின்பற்றி சொல்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக முன் உதாரணமாகத்தான் அந்த நாளிலே சீமோனுடைய வாழ்க்கை இருந்தது. நிச்சயமாக அந்த பாதை அதன் முடிவிலே அவரை சிலுவையில் அடைந்தது. அவருடைய மரணம் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆலயத்திற்கு போவதெல்லாம் நிறுத்திவிட்டு சீமோன் அந்த சிலுவையின் அருகிலே இருந்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். நேரடி சாட்சியாக அதிலெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனால் பிற்காலங்களிலே அவனுடைய வாழ்க்கை எவ்வளவோ மாறிவிட்டது. இன்னொரு வகையிலே பாருங்கள், இயேசு இன்னொரு கோணத்தில் நாம் பார்ப்போம் என்றால், இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் போஷித்ததை 5000க்கு மேலாக ஜனங்கள் புசித்தார்கள். அவர் அநேகரை விடுதலை ஆக்கினார், வியாதிகளை சுகமாக்கினார். இவர்களுடைய பெயர்களெல்லாம் இங்கே எழுதப்படவில்லை, அவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த எந்த ப்ரிவிலேஜ்லேயும் பங்கு கொள்ளாமல் சிலுவை சுமப்பதற்கு மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சீமோன், அவருடைய பெயரும் இங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் 2000 ஆண்டுகளுக்கு மேன்பாக அவரை தியானித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த ப்ரிவிலேஜை அப்போது சீமோனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. வேறு இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு நபருக்கும் கொடுக்கப்படாத ஒரே பெரிய பாக்கியம், அவருடைய வேதனையிலே பங்கு பெற்று அவருடைய வேதனையை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு உள்ள அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, சீமோனை தவிர. அந்த சீமோனுக்கு அந்த நேரத்தில் அது விளங்கி இருக்குமான்றால் அது தெரிந்திருக்காது. வேறு எவருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம். அருமையான சகோதர சகோதரிகளே, பின் நாட்களிலே இந்த நாட்களிலே எதற்காக நான் அதை தியானிக்கிறோம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்வதற்கு ஒரு தற்செயலாக நடக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் இருந்தாலும் சிலுவையை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்றால் எனக்கு ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். அதை சிலுவை கஷ்டம் என்று நான் விட்டிருப்பேன் என்றால், பலவந்தம் பண்ணுகிறார்கள் ஒருவேளை நான் ஓடி இருப்பேன் என்றால், இன்றைக்கு நான் சீமோனை தியானித்து கொண்டிருக்க மாட்டோம். ஒருவேளை இன்னொருவரை அவர்கள் பிடித்து சுமக்க வைத்திருப்பார்கள், அவருடைய பெயர் நமக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் சீமோனை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் சிலுவையிலே இயேசுவுடைய பாரத்தை இலகுவாக்கினார் என்று. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சீமோன் அவன் அதற்கு பின்பாக நிச்சயமாக அவன் தன் சொந்த ஊருக்கு போய் அவன் ஒரு சீஷனாக மாறிவிட்டான். ஏனென்றால் அதன் பின்பாக அநேக நேரங்களிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவரை பற்றி நாம் அந்த ஊரில் உள்ள ஜனங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்றை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறேன். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். இங்கே பாருங்கள், அவனுடைய மரணம், அதன் பின்பாக சபை சிதறடிக்கப்படுகிறது. அப்போ சிதறடிக்கப்பட்டதுனாலே போகிற மற்ற இடங்களிலும் போய் எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், பரவுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பரவுகிறது என்றெல்லாம் நான் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அவங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போனாலும் அவர்கள் இன்னும் ஒன்றிலிருந்து அவர்கள் விடுதலை அடையவில்லை. இதிலிருந்து விடுதலை அடையவில்லைன்னா சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான் என்று தான் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில்
எவ்வளோ நாட்கள் சபை ஆரம்பித்த நாட்களில் முதற்கொண்டு அவர்கள் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு, யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். இப்போ எந்த ஊருக்கு அவர்கள் இந்த உபத்திரத்தின் நிமித்தம் அவர்கள் போய் சிதறி போனாலும் போகிற இடங்களெல்லாம் சுவிசேஷத்தை சொல்கிறார்கள். யாருக்கு மாத்திரம் சொல்கிறார்கள்? அந்த யூதர்களுக்கு மாத்திரம் சொல்கிறார்கள். புறஜாதிகளுக்கு சொல்வதற்கு அவருக்கு முடியவே இல்லை. அது அவர்களுக்கு வரவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது 20வது வசனத்தை பாருங்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கரோடு பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போது யூதர்களை தவிர மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு யாருக்கு தான் வருகிறது என்றால், நாட்டுப்புறத்தானாகிய சிரேனே பட்டணத்திலிருந்து வந்தவர்களுக்கு தான். சிரேனே ஊராகிய சீமோன் அங்கே போயிருக்கும் பொழுது ஒருவேளை அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை அவன் சீஷராக்கி அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் யூதருக்கு என்று அவர்கள் பார்த்து சுவிசேஷம் சொல்லவில்லை, எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆகவே அவர்கள் வந்து கிரேக்கரோடும் பேசி அவர்கள் பிரசங்கித்தார்கள். 21வது வசனத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரெடுத்திருக்கிறார். இது யார், எந்த ஊர்லேருந்து வந்தவங்க அதை சுவிசேஷம் சொல்லாங்க? எருசலேமிலிருந்து வந்து சொல்லவில்லை, சிரேனே ஊர்லேருந்து வருகிறார்கள். பாருங்கள், பல நாட்களுக்கு பல வருஷங்களுக்கு இல்லை பல மாதங்களுக்கு பின்பாக நடக்க போகிற ஒரு காரியத்தை ஒரு புறஜாதியரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு அழைப்புக்கு தான் சிரேனே ஊரானாகிய சீமோனை தேவன் தேர்ந்தெடுத்தார். அது அந்த நாட்களில் தெரியவில்லை. 13ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலர் நடபடிகளை 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் சபைக்கு அவர்கள் ஆதரவாயும் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும். அப்போ நீகர் என்றால் அவன் லிபியாவில் ஆப்பிரிக்காக்காரன். ஆப்பிரிக்காவில் லிபியாவிலிருந்து வந்த சிமியோனும் சிரேனபுரானாகிய லூகியும் இவர்கள் எல்லோரும் யாருக்கு ஒப்பாய் சவுலோடு கூட தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். ஒரு சபை ஆதி அந்தியோகியா சபை மிகவும் முக்கியமான ஒரு சபை. அந்த சபையில் இந்த பட்டணத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் முக்கிய தீர்க்கதரிசிகளாக மாறிவிட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சவுலாக இருக்கும் பொழுது அவருக்கு இணையாய் அவரோடு கூட ஊழியம் செய்ய முடியாது. இப்போ எப்படியெல்லாம் அதை பின்னாட்களில் அது மாறுகிறது. தேவனுடைய அழைப்புகளை நாம் எப்படி அதை வர்ணிப்பது, அது எப்படி நாம் அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியுது? திடீரென்று நான் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது ஒருவேளை பல நிருபங்கள் இப்போது சுவிசேஷங்கள்லாம் எழுதும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பல கோணங்களிலே அந்த ஆசிரியர்கள் அங்கே ஒவ்வொருத்தரையாய் நேர்காணல் கண்டு அவரிடத்திலே யாரெல்லாம் நேரடி சாட்சிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி அதை பார்த்தீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு விசாரித்து அதில் குறிப்பெடுத்து இந்த ஜேர்னலிஸ்ட் எடுக்கிறது போல் எல்லாத்தையும் எடுத்திருப்பார்கள். அப்படி எடுத்திருக்கும் பொழுது எங்கேயும் ஒருவரை இந்த சிமியோன் ஒருவன் அவனை பலவந்தம் பண்ணார்னு சொல்லிட்டு அந்த ஆள் யார், அவர் எங்கே இருக்கிறார், அந்த அனுபவத்தை நான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நிருபர்கள் எல்லாம் எங்கே போயிருக்க வேண்டும்? லிபியாவுக்கு போயிருக்க வேண்டும். அங்கே போய் தேடி பிடித்து அவரை சிமியோனை கண்டுபிடித்து அவரை உட்கார வைத்து, ஐயா அங்கே வாங்க, அது எப்படி இருந்தது, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், என்ன நடந்தது, நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு போனீங்க, என்ன நடந்தது, எல்லாரும் விசாரித்திருப்பார்கள்ல. நான் அப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அந்த விசாரிக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை சீமோன் தாராளமாக தாராளமாக சொல்லிவிட்டார். அவரை தவிர அந்த சிலுவை சுமந்த அனுபவத்தை வேறு யார் சொல்ல முடியும்? அப்போ அவரை அந்த பேட்டி எடுக்கும்போதெல்லாம் அவரும் அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். யார், அலெக்சாண்டர், ரூபஸ் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத இவர்களெல்லாம் பார்த்து கொண்டு பின்னாட்களில் அவர்களும் சபைக்கு எப்படி மாறிவிட்டார்கள், தூணும் ஆதாரமாயும் மாறிவிட்டார்கள். அதைத்தான் நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அவர்களையும் வாழ்த்துங்க. ரோமர் 16:13 பாருங்கள். ரோமர் 16:13 இவர்கள் தான் இந்த சிமியோனுடைய பிள்ளைகள் என்று நான் நினைக்கிறேன். ரோமர் 16ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனம், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள்.
ரூப், அது நிச்சயமாக சிமியோனுடைய பிள்ளைகளாக இருக்கும். அலெக்சாண்டர், நம்ம மத்திய சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா, மத்திய மார்க்கு 15வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசித்தோம். மறுபடியும் பார்க்கலாம். மார்க்கு 15வது அதிகாரத்தில் 21வது வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன். அப்போது இந்த சுவிசேஷங்களை எழுதும் பொழுது சிமியோனும் அவனுடைய பிள்ளைகளும் ஒரு சீஷர்களாக அந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே அறியப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறது. நம்ம பையங்க இருக்காங்கல்ல, இவங்க அப்பா தான் என்று சொல்வது இப்பொழுதுதான். அப்போ இவர்கள் எல்லாரும் யாரை பார்த்து? அந்த சிமியோனை பார்த்து தான் ரூபும் அலெக்சாந்தரும் வளர்ந்திருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, நாளிலே இதை நான் தியானிக்கும் பொழுது நான் அறிந்து கொண்டது, ஆண்டவரே, இவ்வளவோ சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் பதட்டம் அடைகிறோம். நிச்சயமாக எங்களுடைய பிளான் எல்லாம் அது முழுமாய் மாறிவிடுகிறது. காலையில் ஆஃபீஸுக்கு போகணுன்னு நினச்சி சந்தோஷமாக கிளம்பி வந்தது, இப்போ வேறு எங்கேயோ நிற்கிறோம். ஒரு சின்ன விபத்து, ஹாஸ்பிட்டல் அலுவலகத்துக்கு போகாமல் மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை என்றால் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அலுவலகத்தில் சந்தோஷமாக வழக்கம் போல் நடக்கிறது இல்லாமல் இன்றைக்கு வேறு ஒரு காட்சி. அங்கே என்னுடைய மேலதிகாரி என்னை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார், நான் அங்கே போய் நிற்கிறேன். எல்லாம் சகஜமாக தொழிற்சாலைகளில் நடக்கக்கூடிய காரியங்கள். அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நான் எவ்வளவு சோதிக்கப்படுகிறேன், நாம் எவ்வளவு சோதிக்கப்படுகிறோம். எங்கே எல்லாம் ஏதோ பல இடங்களிலே உள்ள வியாதிகளை பற்றி கேள்விப்பட்டு அவைகளெல்லாம் அதை ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் அதே போல் ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அது சந்தேகிக்கப்படுகிறது. அப்படி ஒரு வியாதி இருக்குமோன்னு சந்தேகிக்கப்படுகிறேன். அது எனக்கு அது ஒரு செய்தி இல்லை, அது ஒரு இடி. அப்படி பதறுகிறோம். ஏனென்றால் அது செய்தியாக இருக்க முடியாது, நான் எதிர்பார்க்கிறது இல்லையே. ஆனால் எல்லா சிலுவையும் தேவன் அனுமதிக்கிற சிலுவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்மை அது இன்னும் அதிகமாய் இயேசுவோடு கிட்டி சேரும் என்பதைத்தான் இந்த சிமியோனுடைய அனுபவம் நமக்கு சொல்கிறது. சிமோன் இயேசுவனுடைய சிலுவையை அவன் சுமக்கும்படியாக அவன் நெருங்கும் பொழுது நிச்சயமாக அவர் க்ளோஸாக நெருங்கி வந்திருப்பார். அவன் நாமும் அனுபவிக்கிற பாடுகள், எதிர்பாராதவைகள், நாம் விரும்பத்தகாத சம்பவங்கள், இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் இதை எனக்கு அவர் அனுமதித்திருக்கார் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுதெல்லாம் இன்னும் அதிகமாக நான் அவனை கட்டி சேர்கிறேன். அதுதான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் நடக்க வேண்டும். இன்னொரு மூன்றாவதாக நான் இப்படியே நான் பார்க்கலாம். எது எனக்கு சாபமாக இருந்து நினைத்தனோ, அதாவது தெரியாதனமாய் நான் மாட்டிக்கொண்டேனே என்று நினைத்த அந்த அனுபவம் சீமோனுக்கு அப்படி ஒரு அம்மனம். ஆனால் அது ஒரு இகழ்ச்சியாக பார்க்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் அவனுக்கு ஒரு புகழ்ச்சியாக மாறி வேணும். பின்னாட்கள் ஒரு சாபம் ஒரு ப்ரிவிலேஜாக, ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது. இன்னொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுமதிக்கிறவைகள் தேவனால் திட்டமிடப்பட்டவைகள். அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. சீமோனை தேவன் தெரிந்திருக்கிறார் என்றால் பின் நாட்களிலே அவன் கிரேக்கருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அது வேண்டும் என்பதுதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த இடங்களிலே நம்முடைய பொறுப்புகள் எப்படி இருந்தாலும், தேவன் என ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அதிலே நாம் இளைப்பாறுதலாக இருக்கணும். ஒருவருக்கு அந்த சூழ்நிலையில் நிச்சயமாய் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் எனக்குன்னு தேவன் அனுமதித்திருக்கிறார். அது பின்னால் என்ன ஒரு மகிமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கடந்து போக வேண்டிய பாதை இதுதான். அந்த அனுபவம் எனக்கென்று வடிவமைக்கப்பட்ட அந்த அனுபவம். அது வேற ஒருத்தருக்கு அப்படி இல்லை. இப்போ சீமோ இது பேதுரு அப்போஸ்தலனை பாருங்கள்.
இப்போ பேதுரு அப்போஸ்தலனை பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது, யோவான் அப்போஸ்தலன் எழுதின சுவிசேஷம் பார்க்கும்போது கடைசி அதிகாரம் 18வது வசனத்தில், நீ இள வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய், உன் கைகளை நீட்ட வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இஷ்டமில்லாத இடத்துக்கு போவான். அப்போ அவர் ஏன் ஆண்டவரே யோவானுக்கு அது என்ன அப்படின்னு அவர் கேட்க முடியல. இவருக்கென்று வடிவமைக்கப்பட்டது இந்த பாதை. யோவான் அவர் 95 வயசு வரைக்கும் அவர் இருப்பார். அவருக்கு அவருடைய பாதை வேறு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் ஒருவேளை நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத சம்பவங்கள், செய்திகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே உள்ள காட்சிகள் எல்லாம் அப்படித்தான். எவ்வளவு வருமானம் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறின உடனே ஒரு பதட்டமும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையுமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கொண்டு ஒரு பாதை வைத்து, ஒரு சிலுவை வைத்து அதிலே நடந்து போக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது எனக்கென்று வடிவமைக்கப்பட்டது. அது இன்னொருவருக்காக இல்லை, எனக்கென்று அதில் ஒரு நோக்கமும் இருக்கிறது. நான் அதில் கடந்து ஏற்றுக்கொண்டு செல்வேன் என்றால் அது மகிமையாக முடியும். எப்படி யோசேப்பு பின்னாட்கள் இருக்கு, நீங்கள் அல்ல தேவனே உங்களுக்கு இரட்சகனாக என்னை அனுப்பினார் என்று பின்னாட்களிலே சொல்ல முடிந்தது, யோசேப்பால் சொல்ல முடிந்தது. அப்படி போல் நாமும் நம்முடைய சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார்.